இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவை புனித அருளானந்தரை நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது. ஆங்கிலத்தில் இவரது பெயரை ஜான் தே பிரிட்டோ என்று சொல்கிறோம். போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரில் பிரபுத்துவ குடும்பத்திலே பிறந்த இவர் சிறு வயது முதலே குருவாக வேண்டும், ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர். சிறு வயதில் இவர் நோய்வாய்ப்பட்டு எல்லோரும் இவர் இறந்து போய்விடுவார் என்று சொன்ன வேளையிலே அருளானந்தருடைய தாயார் நம்பிக்கையோடு புனித சவேரியாரின் வழியாக ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்திலே ஒரு வேண்டுதல்: இந்த மகன் பிழைப்பார் என்று சொன்னார். இவரை நான் ஆண்டவருக்கே அர்ப்பணிப்பேன் என்று வேண்டுதல் வைத்து ஜெபிக்கிறார். அதேபோல நோயிலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது. சவேரியாரின் உடையைப் போல சிறு வயதிலேயே இவரும் உடை அணிந்து இந்த சவேரியாரைப் போல பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை, ஆசையை வளர்த்து கொள்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குருவாக இயேசு சபையிலே சேர்ந்து நம்முடைய இந்திய நாட்டின் தமிழகத்தின் தென் பகுதி மதுரை உயர் மறைமாவட்டம் பகுதியிலே வந்து மொழி, புதிய கலாச்சாரம் நிறைந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய பணியை செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இருப்பது போல தகவல் தொடர்பு வசதிகளோ போக்குவரத்து வசதிகளோ இல்லாத ஒரு சூழல். எங்கு சென்றாலும் கால்நடையாகவே செல்ல வேண்டும். இவர் வெளிநாட்டினராய் இருப்பதனால் மக்கள் இவரிடத்திலே எளிமையாக வர இயலாது என்று எண்ணி தன்னையே ஒரு தமிழக துறவி போல காவி உடை அணிந்து மாற்றிக்கொள்கிறார். அப்பொழுதுதான் மக்கள் எளிமையாக இவரை அணுகுவார்கள் என்ற எண்ணத்திலே மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்கிறார். அரசன், அதிகாரத்தில் உள்ளவன் யாராக இருந்தாலும் தவறு என்றால் அது தவறுதான் என்று துணிவோடு ஒரு ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கிறார்.
அதற்காக ஓரியூரில் 1693 தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இதே பிப்ரவரி மாதம் 4ஆம் நாளில்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கும் அளவிற்கு ஒரு மறைசாட்சியாக தன்னை புனித அருளானந்தர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். அவர் தலை வெட்டப்பட்ட அந்த ஓரியூர் மண் இன்றும் சிவந்த மண்ணாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அருளானந்தர் நீதிக்காக திருமுழுக்கு யோவானைப் போல உயிரை இழந்தார். இன்று நாம் வாழும் உலகத்திலே நாம் நீதிக்கு குரல் கொடுக்கிறோமா, அல்லது அநீதிக்கும் அவதூறுகளுக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அரச வம்சத்திலே வந்தாலும் தன்னையே எளிமையாக மாற்றிக்கொண்டு கடவுளுடைய வேலையை பணியை செய்தாரே, அதுபோல நாம் எளிய வாழ்க்கை வாழ தயாராக இருக்கின்றோமா? கையில் கொஞ்சம் பணமும் அதிகாரம் இருந்துவிட்டாலே நமக்கு எல்லாம் தெரியும், நாம் தான் எல்லாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புனித அருளானந்தரை பாருங்கள், எவ்வளவு எளிமையாக நம்முடைய இந்திய தேசத்திலே தமிழகத்திலே வந்து வாழ்ந்திருக்கிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மையே நாம் இழக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நாம் வாழும் இந்த சமூகத்திற்காக, திருச்சபைக்காக. ஐயோ, நாம் உண்மையை பேசினால், நல்லது செய்தால், நீதிக்கு குரல் கொடுத்தால் என்னை தண்டிப்பார்களே, எனக்கு இந்த பிரச்சனை வருமே என்றெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் நாம் கடவுளுடைய வேலையை செய்ய இயலாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். நமக்காக அல்ல, இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த பரிசு. கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நீங்கள் அர்ப்பணியுங்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிவது போல உங்கள் குடும்பத்திற்காக, இந்த திருச்சபைக்காக, இந்த சமூகத்திற்காக உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு மதிப்பளிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் இருக்கும் இடத்தை நமக்கெல்லாம் கொடுத்து அழகு பார்க்கிறார். எப்பொழுது நாம் அவருக்காக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது. எனவே இந்த நாளிலே புனித அருளானந்தரை போல நாமும் உண்மைக்கு, நேர்மைக்கு, நீதிக்கு சான்று பகர்வோம். எளிய வாழ்க்கை வாழுவோம். நீதிக்கு குரல் கொடுப்போம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்தீரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, உயிருள்ள தெய்வமே, இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்களுக்கு மன துணிவை தாரும். புனித அருளானந்தரை போல நாங்கள் எளிய வாழ்க்கை வாழவும், நீதிக்கு குரல் கொடுக்கவும், உடைய வார்த்தையின்படி வாழவும், ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும் எங்களை நீர் ஆசீர்வதியும். இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள நலனை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர்தாமே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதியும். அரசு பொது தேர்வை எழுத காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடலுள்ள சுகத்தோடு தேர்வை அணுக நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த விதமான தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும். இயேசுவே, எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும்.
உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். கடன் தொல்லைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு விரைவில் நல்ல ஒரு திருமண வரன் அமைய வேண்டும் ஆண்டவரே. இதோ குழந்தை வேண்டி ஜெபிக்கக்கூடிய தம்பதியினருக்கு விரைவாக நல்ல குழந்தை செல்வங்களை எல்லாம் கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலை அமைதியை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்களோடு வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களின் குற்றங்களை எல்லாம் பாராமல் மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நீரே எங்கள் ஆயன், நீரே எங்களை பசும்புல் வெளிமீது வழிநடத்தி செல்லுவீராக. எந்த குறையும் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் நேர்மறையோடு நம்பிக்கையோடு சொல்லும்படியாய் எங்களை உயர்த்தும் இயேசுவே ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்கள் நாட்டின் தலைவர்களையெல்லாம் ஆசீர்வதியும். அவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். உலக நாடுகளிடையே அமைதி நிலவும்படியாய் செய்தருளும் இயேசுவே ஆண்டவரே. பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவு கொடுக்கக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உமக்கு என்னாலும் உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஊழியம் புரிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.